ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இந்த வீட்டில் இவர் எப்படி, இதுதான் தலைப்பு. மனிதனுடைய வாழ்க்கையில் 12 வீடுகள் பலவிதமான பலன்களை தரக்கூடியவை. மேசம் முதலான மீனம் வரையிலான இந்த வீடுகளில்தான் ஜோதிட சாஸ்திரத்தின் அனைத்து ரகசியங்களும் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் கிரகங்கள் வேறு வேறு விதமான நிலைப்பாட்டினை கொண்டிருக்கும். சூரியன்கிறது ஒரு கிரகம் அப்படின்னா அவர் ஒவ்வொரு வீட்டிலையும் வேறு வேறு மாதிரியான நிலைப்பாட்டில் இருப்பார். இப்போ நீங்கள் ஒரு மனிதர் அப்படின்னா ஆஃபீஸில் ஒரு மாதிரி இருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸுகளோட வேறு மாதிரி இருப்பீங்க, வீட்டில் ஒரு மாதிரி இருப்பீங்க, சொந்த பந்தங்களோட வேறு மாதிரி இருப்பீங்க. நீங்கள் ஒரே ஆள் தான்னாலும் வேறு வேறு மாதிரியான அந்த நிலைப்பாடுகளை கொண்டு தான் அப்போ நீங்கள் எந்த மாதிரி செயல்களை செய்கிறீர்கள்ங்கிறது தீர்மானிக்கப்படும். ஸோ அந்த அடிப்படையில் மேசம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிரகத்தின் வலிமை அவர் எப்படி அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சூரியன் மேசத்தில் உச்ச வலிமையோடு இருப்பார். ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் உச்ச வலிமையோடு இருப்பார். நார்மலாக நம்ம புவியியல் தத்துவ அடிப்படையில் சித்திரை மாதத்தில் சூரியன் மேசத்தில் இருப்பார். சித்திரை மாதம் வெயில் எப்படி அடிக்கும்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் சூரியன் இங்கே உச்ச வலிமை அப்படிங்கிற அமைப்பில் இருப்பார். செவ்வாய் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம்ங்கிற 2 வலுவையும் பெறுவார். ஒரு குறிப்பிட்ட பாகையில் ஆட்சி வலிமையில் இருப்பார், குறிப்பிட்ட பாகையில் மூலத்திரிகோண வலுவோடு இருப்பார். ஸோ இவரும் இங்கே ஒரு வலிமையான கிரகம். சந்திரன் சமம் என்கின்ற நிலையில் இருப்பார். ஏன்னா பரஸ்பரம் செவ்வாயும் சந்திரனும் நட்பு கிரகங்களாகவே இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் நீச்ச வீடு கொடுத்துக்கிறவங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீச்ச வீடை கொடுத்துக்கிறவங்கிறதுனால இங்கே சமங்கிற நிலை அல்லது சில நேரங்களில் நட்புங்கிற நிலைன்னு ரெண்டும் கலந்த மாதிரியான ஒரு அமைப்பிலே தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். புதனை பொறுத்த வரைக்கும் மேச வீடு அவருக்கு பிடிக்காத வீடு தான். ஸோ பகை அப்படிங்கிற நிலைமையில் தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். குரு பகவான் அதிநட்பு நிலையில் இருப்பார். ஒரு நெருப்பு ராசிக்கு அதிபதியான குரு இன்னொரு நெருப்பு ராசியில் ரொம்ப அற்புதமாக அதி நட்பு அப்படிங்கிற நிலையில் இருப்பார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு அதிநட்பும் கிடையாது, கடும் பகையும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு சமம் அப்படிங்கிற நிலைமையில் உட்கார்ந்துட்டு இருப்பார். சனி பகவான் இந்த வீட்டில் நீச்சம், தன்னோட பவரை முழுவதும் இழந்து விட்ட நிலையில் அமர்ந்திருப்பார். இழந்த வலிமை வேறு ரூபத்தில் திரும்ப கிடைக்கிற யோகிதைகளும் நிறையா உண்டு. இப்போ திக்பலமாக இருந்ததுன்னா கிடைக்கும், வேறு அந்த வீட்டுக்குடையவர்கள் வலுத்தால் கிடைக்கும், உச்சர்களோடு சேர்ந்து விட்டால் கிடைக்கும், கேந்திரங்கள் வலுவான கிடைக்குங்கிறதெல்லாம் தனி கதை. பொதுவாக சனி பகவான் இந்த வீட்டில் நீச்சம் அப்படிங்கிற வலிமையோடு இருப்பார். சப்த கிரகங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடுகளின் வலிமை. இந்த ராகு கேதுகளெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட், அவங்க எங்கே இருந்தாலும் பவர்ஃபுல்லான ஆளுக தான். அதனால் அவர்களை பற்றி நாம் இங்கே பார்க்க போகிறதில்ல. அடுத்தது ரிஷப வீடு. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சூரியன் ஒரு மாதிரி கலப்பு பலன்கள், சுக்கிரனுக்கும் அவருக்கும் கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்குன்னாலும் கூட தன் வீட்டுக்கு 10ஆம் இடங்கிற அடிப்படையில் கிட்டத்தட்ட நல்ல செயல்திறன் கொண்டவராகவே இருப்பார். சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் சூரியனுக்கு நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு செயல்திறன் மிக்கவராக வலிமை உடையவராகவே இருப்பார். சந்திரன் இந்த வீட்டில் உச்ச வலிமையோடு இருப்பார். இந்த வீட்டிலேயே சந்திரன் உச்ச வலிமையும் மூலத்திரிகோண வலிமை ரெண்டுமே அடைவார். அவர் ஆட்சி அடைகிறது கடகத்தில். ஸோ உச்ச வலிமை மூலத்திரிகோண வலிமைங்கிற 2 வலிமையும் அவருக்கு கிடைக்கும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருப்பார். புதன் அதிநட்பு நிலையில் இருப்பார், தன்னுடைய நண்பருடைய வீடுங்கிற அடிப்படையில். சனி பகவான் நட்பு நிலையில் இருப்பார். சந்திரன் உச்சங்கிற வலிமையை பெறுகிறார். இதில் குரு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பகைவருடைய வீடுனாலும் கூட இது ஒரு நிலைத்த வீடு அப்படிங்கிறதுனால தன்னுடைய வியாழவட்ட அடிப்படையில் இங்கே அவரும் ஓகே அப்படிங்கிற மாதிரியான நிலைமையில் இருப்பார். எப்படி தனுசு வீட்டில் இருக்கிற கிரகங்கள் பெருசாக நெகட்டிவ் பண்ணாதோ அதே மாதிரி ரிஷப வீட்டில் இருக்கிற கிரகங்களும் ஓரளவுக்கு எல்லாமே செயல்திறன் உடையதாக, செயல்படும் தன்மை கொண்டதாக இருக்கும். சூரியன் நல்லா இருப்பார், சந்திரன் நல்லா இருப்பார், செவ்வாய் ஓகேங்கிற லெவலில் இருப்பார், புதன் அதிநட்பு, சனி நட்பு நிலையில் இருப்பார். சுக்கிரன் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு ஆட்சி வீடாக போயிடும். இது அவருக்கு வெறும் ஆட்சி வீடு மட்டும்தான். மூலத்திரிகோண வீடு துலாமில் வரும். ஸோ சுக்கிரன் ஆட்சி வீட்டில் வந்துடுவார். சப்த கிரகங்களில் இவங்கள் எல்லாமே குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பகை வீடு, ஆனால் செயல்திறன் கொண்டவராக இருப்பார், நிலைத்த வீடு அப்படிங்கிற அடிப்படையில். அதனால் குரு கூட இந்த வீட்டில் மோசம் இல்லைன்னு எடுத்துக்கலாம்.
மிதுன வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூரியன் நட்பு நிலைமையில் தான் இருப்பார். சந்திரனுக்கும் இது பிடிச்ச வீடு தான், ஒன்றும் பெரிய நெகட்டிவ் கிடையாது. செவ்வாய்க்கு சுத்தமாக ஆகாது. புதனுடைய 2 வீடுகளுமே செவ்வாய்க்கு பிடிக்காது. அது ஒரு மாதிரி வில்லங்க வீடுகள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுவார். ஸோ செவ்வாய்க்கு வந்து இந்த வீடு சிறப்பு இல்லை. சூரியன் ஓகே, சந்திரன் ஓகே, செவ்வாய்க்கு சிறப்பே கிடையாது. புதன் இங்கே ஆட்சி வலுவோடு இருப்பார், அது நல்ல இடம். சனி இங்கே நட்பு வலுவோடு இருப்பார். சுக்கிரன் அதிநட்பு வலுவோடு இருப்பார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தன் உச்ச வீட்டை நெருங்கி விட்ட ஒரு குதூகலத்தில் இருப்பார். அதனால் குரு வந்து இங்கே இருக்கலாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய நெகட்டிவான பலன்கள்லாம் கொடுத்துட மாட்டாருங்கிற அடிப்படையில் குருவுக்கும் இங்கே பொருந்தி வரும் தன்மை கொண்டதாக இருக்கும். கடக வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஓகே நட்பு, தன்னுடைய வாழ்க்கை துணை வீடுங்கிறது மாதிரி போயிடும். சந்திரன் இங்கே ஆட்சி பெற்ற நிலையில் இருப்பார். செவ்வாய் இங்கே தனிச்சிருந்தார்னா நீச்ச வலிமை. ஸோ அவருக்கு இங்கே வலு குறைந்து போய்விடும். செவ்வாய் வந்து நீச்சம்ங்கிற பவரோடு தான் இருப்பார். குறிப்பிட்ட டிகிரியில் இருக்கும்போது பரம நீச்சம் அப்படிங்கிற அடிப்படையில் இருப்பார். அதுக்கப்புறம் நீச்ச வலிமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கூடும் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். குரு பகவானுக்கு இது உச்ச வீடு, ஃபுல் பவரில் இருப்பார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும், புதனை பொறுத்த வரைக்கும் இது பகை வீடு அப்படின்னாலும் கூட சுக்கிரன் மறைமுகமாக ஒரு வலுவை பெறுவார் இந்த வீட்டில். அதுதான் காலபுருஷனுடைய 4ஆம் இடங்கிறதுனால கிடைக்கிற திக்பலம். அதனால் சுக்கிரன் இது கடும் பகை வீடு தான், புதனுக்கு இது கடும் பகை வீடு தான். பட் செயல்படும் தன்மையோடு சுக்கிரன் இருப்பார். சனி பகவானுக்கு இது பகை வீடு. அப்போ இந்த இடத்துல சனிக்கு புதனுக்கும் சுக்கிரனுக்கும் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. சூரியன் ஓகே, சந்திரன் ஓகே, குரு ஓகே. கடகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாயே நீச்சம்ங்கிற வலுவோடு தான் இருக்கும். சிம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணங்கிற 2 வலுவையும் பெறக்கூடிய வீடு. ஒரு குறிப்பிட்ட பாகையில் ஆட்சியும் குறிப்பிட்ட பாகையில் மூலத்திரிகோணங்கிற 2 வலுவையும் பெறுவார். குரு இதுக்கு ரொம்ப அருமையான வீடு, அதிநட்பு நிலையில் இருப்பார். புதன் இங்கே அதிநட்பு நிலையில் இருப்பார். சுக்கிரன் பகை வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டை செயல்படுத்தும் தன்மை கொண்டவராக ஆவார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் தாராளமாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. புதன் ஓகே தான். சுக்கிரன் நார்மல், பிலோ ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சுக்கிரனுக்கு செயல்பட முடியாமல் போனாலும் சிம்ம வீட்டை வலுப்படுத்தும் தன்மையோடு அவர் இருந்துக்குவார். அப்போ சனி பகவானுக்கு இந்த வீடு சுத்தமாக ஆகாத வீடு. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் அதிநட்பு வீடு. அப்போ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் ஓகே, சந்திரன் ஓகே, செவ்வாய் ஓகே, குரு ஓகே, புதன் ஓகே, சுக்கிரன் மத்திமம், சனி மட்டும்தான் கடும் பகை அப்படிங்கிற நிலைமையை சிம்மத்தில் அடைவார். கன்னி வீட்டை பொறுத்த வரைக்கும் சூரியனுக்கு நட்பு வீடு தான், சந்திரனும் இருக்கலாம், தப்பில்லை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் கடுமையான பகை வீடு. கன்னி செவ்வாய் நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், கடலும் வத்தி போகுங்கிற மாதிரி இந்த வீடு வந்து பெரிய நன்மைகளை கொடுக்காத வீடு செவ்வாய்க்கு. சூரியன் சந்திரனுக்கு ஓகே, செவ்வாய் ஆகவே ஆகாது. குருவுக்கும் இது பகை வீடு. தன் வீட்டை தானே பார்ப்பார்னாலும் கூட இந்த இடத்துல குரு கொஞ்சம் சங்கடமான மனோநிலையில் பெருசாக செயல்பட முடியாதபடி தான் இருப்பார். சுக்கிரனுக்கும் இது நீச்ச வீடு. இதுதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். அதிநட்பு கிரகமான புதனுடைய வீடான கன்னியில் அவருடைய நண்பரான சுக்கிரன் நீச்ச வலிமையை தான் அடைவார். எப்படி சந்திரனும் செவ்வாயும் நண்பர்களாகவே இருந்தாலும் பரஸ்பர நீச்ச வீடு கொடுத்துக்கிறாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழல் தான் இங்கே. ஸோ இங்கே சுக்கிரனுக்கும் குருவுக்கும் 2 மாபெரும் சுபர்களும் வலிமை இழந்து போகும் வீடு அப்படின்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சுக்கிரனும் இங்கே நீச்ச வலிமையோடு இருப்பார். புதன் ஆட்சியும் பெறுவார், உச்சமும் பெறுவார், மூலத்திரிகோணம் பெறுவார். ஒவ்வொரு 10 டிகிரிலையும் அவருடைய பவருங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் புதனை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு வலிமையான வீடு. சனி பகவான் சாதாரண நட்பு அப்படிங்கிற நிலைமையில் இங்கே இருப்பார். ஸோ சூரியன் ஓகே, சந்திரன் ஓகே, செவ்வாய் நல்லதில்லை, குரு நல்லதில்லை, சுக்கிரன் நல்லதில்லை. புதனுக்கு உச்ச வீடு, சனிக்கு நட்பு வீடு அப்படிங்கிறது மாதிரி இது வந்துடும். அடுத்தபடியாக துலாம். இந்த வீட்டின் நாயகன் சுக்கிரன். இவருக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்சி வலிமையும் மூலத்திரிகோண வலிமையும் 2மே கிடைக்கும். சூரியன் இங்கே நீச்சம் பெறுவார். சந்திரன் சம உச்சங்கிற வலிமையில் சந்திரன் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. சூரியனுக்கு தான் ஆகாது. சூரியனுமே முதல் 15 டிகிரியில் தான் நீச்சங்கிற வலிமை இருக்கும். அதை கடந்து போக போக அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் பவர் கிடச்சிடும். அப்போ சூரியன் முன்னால் 15 டிகிரியில் இருக்காரான்னு பார்த்துக்கணும். சந்திரன் இருக்கலாம், எந்த தப்பும் இல்லை. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இது சம வீடு, அதனால் ஓகே ஆகிடும். புதனை பொறுத்த வரைக்கும் அதிநட்பு வீடு, ஸோ அவருக்கு ஓகே ஆயிரும். குருவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு ஆகாது. சர வீடுகளில் கடகத்தில் உச்ச வலிமை பெறக்கூடியவர். இந்த துலாம் வீட்டில் அவ்வளவா குரு வந்து சிறப்பாக செயல்பற்றுவார்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி சுமாரான பலனை தரக்கூடியது தான் குருவுக்கு. சுக்கிரனுக்கு ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணம் கிடைக்கும். சனி பகவானுக்கு உச்ச வீடு. அதிக பவரை பெறக்கூடிய வீடுகளில் சனி பகவானுக்கு துலாம் தான் முதன்மையானது.
ஸோ ஃபுல் பவரில் இருப்பார். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே சூரியன் ஓகே அப்படிங்கிற லெவலில் இருப்பார். சந்திரன் நீச்ச வலிமை அடைவார். செவ்வாய் ஆட்சி வலிமை அடைவார். சந்திரன் நீச்சம் அப்படிங்கிற நிலையை அடைவார். செவ்வாய் ஆட்சி வலிமை அடைவார். புதன் கடும் பகை அப்படிங்கிற நிலைமை அடைவார். ஏன்னா புதனுக்கு இந்த வீடு ஆகாது. செவ்வாயுடைய வீடுகள் ரெண்டும் புதனுக்கு ஆகாது. புதனுடைய வீடுகள் ரெண்டும் செவ்வாய்க்கு ஆகாது. இதெல்லாம் காமனான விஷயங்கள். அப்போ புதன் விருச்சிகத்தில் இருக்காருங்கிறது சிறப்பில்லை. சுக்கிரனும் ஒரு மாதிரி திட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடாக தான் இருக்கும். சமங்கிற லெவலில் வரலாம். சனிக்கு இது கடும் பகை வீடாக போயிடும். குரு பகவான் இங்கே இருக்கலாம், தப்பில்லை. குரு மட்டும் அந்த நிலைத்த வீடுகள்ங்கிற அடிப்படையில் இங்கேயும் பவர்ஃபுல்லாக வேலை செய்வார். ஸோ சூரியன் ஓகே, சந்திரன் நாட் ஓகே, செவ்வாய் ஆட்சி ஓகே, புதன் நாட் ஓகே, ஒத்து வராத வீடு. சுக்கிரன் பரவாயில்லைங்கிறது மாதிரி நிலையில் இருக்கும். குரு ரொம்ப சிறப்பாக இருப்பார். சனி இந்த வீட்டில் கடுமையான பகை தன்மையை வெளிப்படுத்துவார். தனுர் வீடு இங்கே யார் வேணால் இருக்கலாங்க. இதில் எந்த கிரகத்துக்கும் நெகட்டிவே இல்லை. ஈவன் அந்த வீட்டுக்கு கடும் பகைவர்கள்னு கருதக்கூடிய புதனும் சுக்கிரனும் கூட செயல்படும் தன்மையோடு இருப்பாங்க. சூரியன் நல்லா இருப்பார், சந்திரன் நல்லா இருப்பார், செவ்வாய் நல்லா இருப்பார். குரு வந்து ஆட்சி மற்றும் மூலத்திரிகோணங்கிற 2 வலுவையும் பெறுவார். சனி பகவானும் இருக்கலாம். அதுக்கப்புறம் புதனும் சுக்கிரனும் இருந்தாலும் கூட அவ்வளோ பெரிய நெகட்டிவான பலன்கள் ஜாதகத்துக்கு இருக்காது. ஸோ இந்த வீட்டில் யார் வேணாலும் இருக்கலாம். மகர வீடு இது சூரியனுக்கு உகந்த வீடு தான். கடுமையான பகை வீடு சனிக்கும் சூரியனுக்கும் எடுத்துக்கிட்டாலும் கூட சூரியன் இந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான நிலைமையை நோக்கி நகரத் தொடங்குவார். அதுதான் உத்தராயண புண்ணிய காலம். ஸோ சூரியன் இருக்கலாம். சந்திரன் கொஞ்சம் சங்கடப்படுவார், டிஸ்டர்ப் ஆவார்னாலும் கூட அவர் வளர்பிறை தேய்பிறை எந்த ரேஞ்சில் இருக்காருங்கிறத பொறுத்து முடிவாகும். செவ்வாய்க்கு உச்ச பவர் கிடைக்கும். மகரம் செவ்வாய்க்கு உச்ச வலிமை, எதிரியின் வீட்டில் உச்ச வலு பெறக்கூடிய கிரகமாக செவ்வாய் இருப்பார். ஸோ செவ்வாய்க்கு வந்து இந்த இடம் உச்ச வலிமையை கொடுக்கும். குரு பகவான் நீச்ச வலிமை அடைவார். ஸோ குருவுக்கு இந்த வீடு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான வீடாக இல்லாமல் இருக்கும். புதனும் சுக்கிரனும் நட்பு நிலையில் இருப்பாங்க. சனி பகவான் ஆட்சி வலுவோடு இருப்பார். கும்ப வீடை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து சூரியனுக்கு ஓகே தான், தன் வீட்டை தானே பார்ப்பாருங்கிற அடிப்படையில். சந்திரனுக்கு அவ்வளோ ஓகே இல்லை, சுமாரான வீடுங்கிற மாதிரி வரும். அதில் நுணுக்கம் வளர்பிறை தேய்பிறை எந்த பொசிஷனில் இருக்காங்கங்கிறத பொறுத்து தான் முடிவாகும். செவ்வாய்க்கும் இந்த வீடு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். பட் இது சம உச்ச வீடுன்னு சொல்லப்பட்டாலும் கூட அவர் இந்த இடத்துல கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். ஏன்னா சனியோட வீட்டில் செவ்வாய், அதுவும் நிலைத்த வீடுங்கும்போது கொஞ்சம் முரண்பாடுகள் இருக்க செய்யும். குரு இருக்கலாம், தப்பே இல்லை. குரு பகவான் இந்த வீட்டில் அற்புதமாக செயல்படும் தன்மை உள்ளவர். புதனும் சுக்கிரனும் இந்த வீட்டில் நட்பு நிலையில் இருப்பாங்க. சனி பகவானுக்கு ஆட்சி வலுவும் மூலத்திரிகோண வலுவும் 2மே கிடைக்கக்கூடிய ஒரு வீடு இது. மீன வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், குருவுக்கு ஆட்சி வீடு, சுக்கிரன் இருக்கலாம் உச்ச வீடு. ஸோ சூரியன் சந்திரன் குரு சுக்கிரன் 4 பேருக்குமே இந்த வீடு பவர்ஃபுல்லான வீடு. செவ்வாய் இருக்கலாம் அதிநட்பு வீடு. சனி பகவானும் இருக்கலாம் சம வீடு. அங்கே ஒன்றும் பெருசாக சனி கெட்டு போயிட மாட்டார். புதன் ஒருத்தர் மட்டும்தான் மீன வீட்டில் நீச்ச வலிமை அடையக்கூடியவர். அதுவும் கூட அவர் சூரியனோடு இருந்தார்னா பெருசாக நீச்ச வேலையெல்லாம் செய்ய மாட்டார். தனிச்சு இருந்தார்னா கொஞ்சம் நீச்ச பங்கம் முறையாக கிடச்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இயற்கை சுபர்கள் வீடுகளில் ஓரளவுக்கு கிரகங்கள் அதிகமாக இருக்க பிறந்தவர்கள் நார்மலாகவே வாழ்க்கையில் முன்னுக்கு வராங்க. இயற்கை பாவிகள் வீடுகளில் அதிக கிரகங்கள் இருக்க பிறக்கிறவங்க தான் போராட்டங்களை வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திக்கிறாங்க. ஸோ வீடுகள் எப்படிப்பட்ட நிலையில் கிரகங்களை இயக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.